வணக்கம். நீங்க ஒரு கோட் பேஸ பார்த்துட்டு, அட இத எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம பேச போறது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல ரொம்பவே காமனான, ஆனா பெரிய செலவு வைக்கிற ஒரு பிரச்சனைய பத்தி தான். டூப்ளிகேட் கோட். இது சும்மா காப்பி பேஸ்ட் பண்ற விஷயம் மட்டும் இல்லைங்க. நம்ம கோட் பேஸோட ஹெல்த்திய பாதிக்கிற ஒரு பெரிய விஷயம். ரெண்டு கோட் துண்டுகள் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்னு போலவே இருக்கு. இந்த வரி எல்லா டெவலப்பருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒன்னு. இங்க இருந்து தாங்க டூப்ளிகேட் கோட் பிரச்சனை ஆரம்பிக்குது. நாம நினைக்கிறத விட இது ரொம்பவே சகஜமான ஒரு விஷயம். சரி, வாங்க இந்த பகுப்பாய்வுல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓட்டம் பாத்திரலாம். முதல்ல இந்த கோட் எக்கோனானு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நாம ஏன் திரும்ப திரும்ப ஒரே கோடை எழுதுறோம்னு காரணங்களை பார்ப்போம். அதுக்கப்புறம் இதை சரி பண்றதுக்கான ரீஃபேக்டரிங் டூல்ஸ், கிளாஸ் ஹைரார்கியை எப்படி கிளீன் பண்றது, இதனால என்ன லாபம்னு பார்க்கலாம். கடைசியா எப்ப இதெல்லாம் கண்டுக்காம விட்டுறலான்னு ஒரு எக்ஸெப்ஷனையும் பார்த்துரும். டூப்ளிகேட் கோட்னா உடனே நம்ம மனசுக்கு வர்றது காப்பி பேஸ்ட் தான். ஆனா அது மட்டும் இல்ல, சில சமயம் இது ஒரு டேஜாவியூ மாதிரி இருக்கும். ரெண்டு கோட் பகுதிகள், பேரு வேற, வேரியபிள்ஸ் வேற, ஆனா உள்ள இருக்கிற லாஜிக் மட்டும் அப்படியே ஒன்னா இருக்கும். இந்த ரெண்டு விதமான டூப்ளிகேஷனுமே நம்ம கோட் பேஸ்ல தேவையில்லாத குழப்பத்தையும் பக்ஸிலும் தான் உருவாக்கும். இப்போ இந்த ரெண்டு கோட் துண்டுகளை பாருங்களேன். ஒன்னு கால்குலேட் ஆடிட் டோட்டல்னு இருக்கு, இன்னொன்னு கால்குலேட் இன்வாய்ஸ் டோட்டல்னு இருக்கு. பேர் தான் வேற, ஆனா உள்ள இருக்கிற லாஜிக்க பாருங்க, ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுதான் இந்த நுட்பமான டூப்ளிகேஷன். இத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனா இதுதான் நமக்கு பெரிய தலைவலியை கொடுக்கும். அப்போ இந்த கோட் எக்கோஸ், அதாவது இந்த டூப்ளிகேஷன் எங்க இருந்து வருது? நம்ம ஏன் திரும்ப திரும்ப ஒரே தப்ப பண்றோம்? வாங்க அதுக்கான பொதுவான காரணங்களை பார்க்கலாம். பாருங்க, பல புரோகிராமர்ஸ் தனித்தனியா வேலை செய்யறது ஒரு காரணம். இல்லைன்னா அந்த டெட்லைன் பிரஷர், அவசரத்துல ஒரு ஃபீச்சரை முடிக்கணும்னா ஏற்கனவே இருக்கிற கோடை காப்பி பண்ணி சின்னதா மாத்தி வேலையை முடிச்சிடலாம்னு தோணும். சில சமயம் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்கலாம். ஒரு பெரிய டீம்ல வேலை செய்யும்போது நமக்கு தெரியாமலே இன்னொருத்தர் இதே வேலையை செஞ்சிருக்கலாம். இது எல்லாமே டூப்ளிகேஷனுக்கு வழிவகுத்துரும். சரி, பிரச்சனைய அடையாளம் கண்டாச்சு. இப்போ சொல்யூஷனை பார்க்கலாம். வாங்க நம்ம ரீஃபேக்டரிங் டூல் கிட்ட ஓபன் பண்ணி இந்த டூப்ளிகேஷனை எப்படி சரி செய்யறதுன்னு பாப்போம். முதல்ல ரொம்ப சிம்பிளான கேஸ், ஒரே கிளாஸ்க்குள்ள இருக்கிற டூப்ளிகேஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த கேள்வியை பாருங்க. உங்க கோட்ல ஒரே கிளாஸ்ல 2 இல்ல அதுக்கு மேல இருக்கிற மெத்தட்ஸ்ல ஒரே மாதிரி கோட் இருந்தா என்ன பண்ணுவீங்க? இது ரொம்ப பொதுவான ஒரு நிலைமை. இங்க பாருங்க, இதுதான் நம்மளோட பிஃபோர் ஸ்டேட், அதாவது சரி செய்யறதுக்கு முன்னாடி. ஒரு உதாரணத்துக்கு 2 தனித்தனி மெத்தட் இருக்கு. ரெண்டுமே டிஸ்கவுண்ட்ட கணக்கு பண்ணுது. ஆனா அந்த கணக்கு போடுற லாஜிக் 2 மெத்தட்லயுமே திரும்ப திரும்ப வருது. இதுதான் பிரச்சனை. இதுக்கு தீர்வு ரொம்ப சிம்பிள். அதுக்கு பேரு எக்ஸ்ட்ராக்ட் மெத்தட். இதுல 3 ஸ்டெப் தான். முதல்ல அந்த திரும்ப திரும்ப வர கோடை மட்டும் தனியா ஒரு புது மெத்தட்ல போடணும். ரெண்டாவதா பழைய இடங்கள்ல இருந்து அந்த கோடை எடுத்துட்டு, மூணாவதா அந்த புது மெத்தடை கால் பண்ணா போதும். அவ்வளோதான், லாஜிக் ஒரே இடத்துக்கு வந்துரும். இப்போ பாருங்க, ரிசல்ட் எவ்ளோ சூப்பரா இருக்குன்னு. முன்னாடி 2 இடத்துல செதறி கிடந்த அந்த டிஸ்கவுண்ட் லாஜிக் இப்போ கால்குலேட் டிஸ்கவுண்ட்னு ஒரே ஒரு மெத்தட்ல இருக்கு. இனிமே அந்த 2 பழைய மெத்தட்ஸும் இந்த புது மெத்தடை தான் கால் பண்ணும். நாளைக்கு டிஸ்கவுண்ட் ரூல்ஸ் மாறுதுன்னா இந்த ஒரு இடத்துல மாத்தினா போதும். எவ்ளோ எளிமையாயிடுச்சு பாத்தீங்களா? ஆனா பிரச்சனை எப்பவுமே இவ்வளவு சிம்பிளா இருக்காது இல்லையா? என்ன ஆகும்? இதே டூப்ளிகேட் கோட் ஒரே கிளாஸ்ல இல்லாம வேற வேற கிளாஸ்களுக்குள்ள, குறிப்பா சப் கிளாஸ்களுக்குள்ள பரவி கிடந்தா அது எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டேபிள் நமக்கு ஒரு சூப்பரான கைடு. பாருங்க, பிரச்சனை என்ன, அது எங்க இருக்கு, அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணணும்னு தெளிவா சொல்லுது. உதாரணத்துக்கு 2 சப் கிளாஸ் மெத்தட்ல ஒரே கோடு இருந்தா முதல்ல எக்ஸ்ட்ராக்ட் மெத்தட் பண்ணிட்டு அப்புறம் அந்த மெத்தட பேரண்ட் கிளாஸுக்கு புல் அப் பண்ணணும். இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர்ல டூப்ளிகேஷன் இருந்தா, இல்ல கோட் கொஞ்சம் பிஸ்தமா ஆனா முழுசா இல்லாம இருந்தா என்ன பண்ணணும்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் சிக்கலான ஒரு நிலைமைக்கு போலாம். 2 கிளாஸ் இருக்கு, ஆனா 2க்கும் நடுவுல எந்த ஒரு பேரண்ட் சைல்டு உறவும் இல்ல. முற்றிலும் தொடர்பில்லாத 2 கிளாஸஸ். ஆனா 2க்குள்ளேயும் ஒரே மாதிரி கோடு இருக்கு. அப்போ என்ன பண்றது? இந்த மாதிரி நிலைமையில நம்ம கிட்ட 2 முக்கிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. முதல் ஆப்ஷன் எக்ஸ்ட்ராக்ட் சூப்பர் கிளாஸ். அதாவது அந்த 2 கிளாஸுக்கும் பொதுவான ஒரு பேரண்ட் கிளாஸை உருவாக்கி அந்த பொதுவான கோடை அங்க கொண்டு போயிடலாம். ரெண்டாவது ஆப்ஷன் எக்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இதுல அந்த பொதுவான வேலையை மட்டும் செய்யறதுக்குன்னு தனியா ஒரு புது கிளாஸ் உருவாக்கி அந்த 2 பழைய கிளாஸும் இந்த புது கிளாஸை பயன்படுத்திக்கிற மாதிரி செஞ்சிடலாம். ஓகே, இவ்ளோ வேலை செஞ்சு நம்ம கோடைய கிளீன் பண்றோமே, இதனால உண்மையிலேயே என்னதான் லாபம்? ஏன் இதெல்லாம் பண்ணணும்? இதனால கிடைக்கிற நன்மைகள் ரொம்ப பெரியதுங்க. முதல்ல உங்க கோடோட அமைப்பு ரொம்ப சிம்பிள் ஆகிடும். கோட் பேஸ் சின்னதாகி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.
எல்லாத்த விட முக்கியம், எதிர்காலத்துல சப்போர்ட் பண்றதும் மெயின்டைன் பண்றதும் ரொம்ப செலவு கம்மியாகிடும். ஏன்னா ஒரு இடத்துல மாத்துனா போதும், எல்லா இடத்துலயும் அது பிரதிபலிக்கும். மொத்தத்துல இந்த சிம்பிள் ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கோடை எளிமையாக்கி சுருக்கமா வச்சுக்கிட்டா நமக்கு கிடைக்கிற கோட் ரொம்ப எளிதானதாவும் செலவு கம்மியானதாவும் இருக்கும். இதுதான் விஷயம். ஆனா நில்லுங்க, எல்லா ரூலுக்கும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு இல்லையா? அப்போ எப்பவுமே டூப்ளிகேஷனை கண்ண மூடிட்டு நீக்கிடணுமா? வாங்க அந்த அரிதான விதிவிலக்க பத்தி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அரிதான சில சமயங்கள்ல ஒரே மாதிரி இருக்கிற 2 கோட் துண்டுகளை ஒன்னா சேர்த்தா அது கோடை புரிஞ்சுக்கிறதே இன்னும் கஷ்டமாக்கிடும். ஏன்னா அதுங்க ரெண்டும் தற்செயலா ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா ரெண்டோட நோக்கமும் வேற வேறையா இருக்கலாம். அந்த மாதிரி சமயங்கள்ல தெளிவுதான் முக்கியம். அதனால அதை அப்படியே விட்டுடுறது தான் புத்திசாலித்தனம். இன்னைக்கு நாம இந்த டூப்ளிகேஷனை சரி செய்யறதுக்கான டூல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க கோட்ல என்ன மாதிரி எதிரொலிகள் ஒளிஞ்சிட்டு இருக்கு? இத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க முதல்ல எந்த டூப்ளிகேஷனை சரி செய்ய போறீங்க யோசிச்சு பாருங்க.